ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நச்சன் அதை பாயிண்ட் ரேஷ்மாவை பத்தி தான். ஸோ ரேஷ்மாவை பத்தி சொல்லணும்னா, பாக்யலட்சுமி அப்படின்னு இந்த ஒரு சீரியல்ல பயங்கரமான ஒரு ஃபேம். அந்த ராதிகா அப்படின்னு ஒரு கேரக்டர்ல செம்ம ஒரு ஃபேம்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு எந்த அளவு ஒரு ஃபேமா இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் பயங்கரமா அவங்களுக்கு இருந்துச்சு. நெகட்டிவான ஒரு ஸ்ப்ரெட் அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. அண்ட் இப்போ ஓரளவுக்கு அவங்க ஓகே டேக் ஓவர் பண்ணி வந்துட்டாங்க. அந்த அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஜி டிவில வந்து பாத்தீங்கன்னா சீதாராமம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீரியல்லையும் வந்து லீடிங்கான ஒரு ரோல் பிளே பண்றாங்க. அண்ட் ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லீடிங்கான ஒரு ரோல் தான். எதுலயும் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் தான். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு எவ்வளவுங்க சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம, இப்போ பொதுவாகவே யாரையா நம்ம கேட்டோம்னா அப்படி இப்படி நாங்க சொல்லக்கூடாது, ஒரு இவ்வளோன்னு மேல வச்சுக்கோங்களேன், இவ்வளோன்னு கீழே வச்சுக்கோங்களேன், இப்படி எல்லாம் பேசுவாங்க. பட் பல்ச்சனா வந்து ஏங்க நான் ஒரு நாளைக்கு லட்சத்துக்கு மேலதாங்க சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அப்படியே பிராங்கா சொல்லிட்டாங்க. ஸோ லேக்ஸ் ஒரு நாளைக்கு அப்படின்னா வேற லெவல். சீரியஸா வந்து நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். அண்ட் இன்னொரு பக்கம் அவங்க என்ன இன்னொன்று தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றவங்களே வந்துட்டு பர் டேக்கு 75,000 அவங்களுக்கு சேலரி அப்படின்றாங்க. ஓ மை காட், பர் டேக்கு அவங்களுக்கு 75,000 தான். இவ்வளவு தூரம் நடிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எப்படியா இருந்தாலும் ஒரு 1,50,000 மேல இருக்குமா? ஆஹா, லட்சம் தான் சொன்னாங்க. 1.5 எல்லாம் சொல்ல. மேபி எவ்வளவு வேணா இருக்கலாம், 2 லட்சத்துக்கு மேல கூட இருக்கலாம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பாய்.